சென்னை அசோக் நகரில் செயல்படும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் அதிகளவு தேங்கியிருப்பதால் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கீதன். தற்போது அங்கு நிலவும் நிலவரம் என்ன விவரங்கள்? சென்னை அசோக் நகரில் இயங்கக்கூடிய மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 4000க்கும் அதிகமான மாணவிகள் பயின்று வருகின்றார்கள். கடந்த 2 நாட்களாக சென்னையில் பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகம் முழுவதுமே அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக பள்ளி வளாகத்திற்குள் யாரும் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே சமயத்தில் மழைநீர் அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக சிறிதளவு இங்கே மின்சாதன பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையில் சிறு மின்கசிவு ஏற்பட்டது. இந்த காரணங்களால் தற்பொழுது பள்ளிக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது டிராக்டர்கள் மூலம் பள்ளி வளாகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. இந்த பள்ளி வளாகம் முழுவதும் தற்பொழுது தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கு இந்த தண்ணீரை வெளியேற்ற பிறகு மாணவிகளை அனுமதிப்பது என பள்ளி முடிவு செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது மழைநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. கீதன், குறிப்பா அசோக் நகரை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பகுதி. அந்த இடத்துல பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்தாலும் கூட தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேற்கொண்டு பள்ளியில தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த பள்ளி அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் என்பது சற்று தாழ்வான பகுதி. அதாவது பள்ளியினுடைய வெளியே இருக்கக்கூடிய பகுதிகள் மேடாகவும் பள்ளி வளாகம் தாழ்வான பகுதியில் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக எப்பொழுது இங்கு மழை பெய்தாலும் அதிக அளவு சாலையில் இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த பள்ளி வளாகத்திற்குள் வந்து இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே இது போல தண்ணீர் தேங்கி இருப்பது வழக்கமான ஒன்று. இந்த பள்ளி வளாகத்தில் தற்போது தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அதற்கு மாற்று ஏற்பாடாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க பள்ளி தலைமை ஆசிரியை மூலமாக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த அளவிற்கு அதிகமாக தேங்கி மாணவிகள் பள்ளிக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த முறையும் அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என. அந்த அடிப்படையில் தற்பொழுது அரசு இவர்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கின்றது. இனி வரும் காலங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக. இதன் காரணமாக தற்பொழுது இந்த பள்ளி வளாகம் முழுவதுமே தண்ணீர் தேங்கி யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றது. நன்றி கீதன் விவரங்களுக்கு. சென்னை கொரட்டூரில் ஆவின் பால் ஏற்றி வந்த வாகனம் சாலையில் பழுதாகி நின்றதால் 2 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கன்னியப்பன். விவரங்கள். நந்தா, சென்னை கொரட்டூரில் காலை 4 மணிக்கு பழுதாகி நின்ற ஆவின் கண்டெய்னர் லாரியால் சுமார் காலை 10 மணி வரை கிட்டத்தட்ட காலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரமாக மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பாடி மேம்பாலம் முதல் அம்பத்தூர் வரையிலான சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையிலிருந்து சென்னை அண்ணா நகருக்கு TN-BD 191695 என்ற பதிவெண் கொண்ட வாகனம் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ரகுராமன் என்பதற்கு சொந்தமானது. அந்த வாகனம் அதிகாலை 4 மணிக்கு பின் சக்கரத்தின் வலதுபுறத்தில் உள்ள சக்கரமானது உடைந்து பழுது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் வண்டியில் இருந்த பால் பொருட்களை மட்டும் எடுத்துவிட்டு வண்டியை நடு ரோட்டிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டனர். இதனால் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருந்து அதிகமானோர் சென்னைக்கு காலையில் வேலைக்கு செல்லக்கூடிய நிலை இன்று மழை ஓய்ந்து இயல்பு நிலையை திரும்பியிருக்கிற இந்த நேரத்தில் காலை 4 மணி நேரமானது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள், ஆட்டோ, காரில் செல்வர்கள் கடுமையான இன்னும் காலை 9 மணிக்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியவர்கள் இதுவரையிலும் சாலையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதே போல் அம்பத்தூர் போக்குவரத்து ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த போக்குவரத்தினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக போக்குவரத்து போலீசார் கிரேன் வாகனத்தை கொண்டு வந்து அந்த சாலையில் பழுதாகி நின்ற வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வராங்க. அதில் அந்த வாகனத்தின் வலதுபுறத்தில் உள்ள அந்த டயரானது உடைந்து தனியாக நிற்கக்கூடிய அந்த காட்சி நம்ம காண முடிகிறது. போக்குவரத்து போலீசாரே இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. நந்தா, கன்னியப்பன், ஏற்கனவே மழை காரணமா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த வாகனம் பழுதானதுனால மேலும் நெரிசல் அதிகரிச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனடியா அந்த வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லையா?
குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து கிரேன் வாகனம் கொண்டு வருவதற்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இந்த கிரேன் வாகனமானது வேற வழி இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட அதே சாலையில் இவ்வளவு நேரம் தாமதமாக வரவழைக்கப்பட்டு போக்குவரத்து போலீசார் தான் இந்த பழுதாகி நின்ற வாகனத்தை சரி செய்தனர். நந்தா, தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பா இதுவரையும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக தான் காணப்படுகிறது. அம்பத்தூர் தொழிற்பேட்டை, அம்பத்தூர் டன்லர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்று கொண்டுதான் இருக்கிறது. இதுவரையும் போக்குவரத்து சரியாகவில்லை. ஆனால் இந்த ஆவின் வாகனமானது தற்போது கிரேன் உதவியோடு நகர்த்தி வைக்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருந்தாலும் இந்த போக்குவரத்து சரி செய்வதற்கு இது நிலைமைக்கு வருவதற்கு இன்னும் மேலும் 1 மணி நேரம் கூட ஆகும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. நந்தா, நன்றி கண்ணியப்பன் விவரங்களுக்கு. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். சீசன் முடிந்த பின்பும் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த சீசன் காலம் முடிந்த போதும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்வதால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து துவங்கியிருக்கிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மரம் நடும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ஈஸ்ட் கோஸ்ட் ராம்நாடு ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் பள்ளி சார்பில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிட்கோ வளாகத்தில் மரங்கள் நடவு செய்யும் பணி நடந்தது. 1000 மரங்கள் நடவு செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக 500 மரங்கள் நடப்பட்டன. தொடர் மழை காரணமாக ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து 20,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் நேற்று மாலை வினாடிக்கு 18,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பேரிடர்களில் சிக்கியவர்களை மீட்பது தொடர்பான செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சிம்ஸ் பூங்கா படகு இல்லத்தில் உள்ள ஏரியில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்றனர். அவர்கள் தண்ணீரில் மூழ்கியவர்களை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பிய ஒத்திகை தத்ரூபமாக இருந்தது. நாமக்கலில் முட்டை விலை ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்திருக்கிறது. நாமக்கலில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒரு முட்டையின் விலை ₹5.15 என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று கறிக்கோழி விலை ₹115 எனவும் முட்டைக்கோழி விலை ₹95 எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கொடைக்கானல், வட்டக்கணல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்திருக்கிறது. அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என வனத்துறை அறிவித்துள்ளது. ஓசூர் அருகே யூடியூபில் பார்த்து கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற வடமாநிலத்தவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கடந்த 22ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த நிலையில் சுமார் 250 சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பிறகு குற்றவாளிகள் ஆட்டோவில் வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த ஆட்டோவின் பதிவு எண்ணை வைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட வடமாநிலத்தவர்களை கைது செய்த நிலையில் அவர்கள் ஏடிஎம்ஐ உடைக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்று அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியிருக்கிறது. சூப்பர் 12 சுற்றின் 2வது பிரிவில் இடம் பிடித்திருக்கும் இந்தியா தனது 4வது போட்டியில் வங்கதேச அணியை எதிர்கொண்டது. முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா 2 ரன்களில் வெளியேறிய போதும் மற்றொரு தொடக்க வீரரான லோகேஷ் ராகுல் அரை சதம் விளாசினார். முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் இருந்த கோலி 64 ரன்களை விளாசினார். இதனடுத்து சவாலான இலக்கை துரத்திய வங்கதேச அணியின் தொடக்க வீரர் லிட்டன்தாஸ் சிக்ஸரும் பவுண்டரியுமாக விளாசினார். 7 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 66 ரன்கள் சேர்த்திருந்த போதும் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இதனடுத்து போட்டி தொடங்கியதும் 16 ஓவர்களில் 151 ரன்கள் என இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது. கடைசி ஓவரில் 20 ரன்கள் தேவை என்ற நிலையில்
வங்கதேசம் 14 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதனால் இந்திய அணி 5 ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. முன்னதாக அடிலைடு மைதானத்தில் நடைபெற்ற ஜிம்பாப்வே நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் நெதர்லாந்து அணி எளிதில் வென்றது. டாஸ் வென்ற ஜிம்பாப்வே முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய அந்த அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஒற்றை இலக்க ரன்களில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அதிகபட்சமாக சிக்கந்தர் ராஜா 40 ரன்களும் செக்கின் வில்லியம்ஸ் 28 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் ஜிம்பாப்வே அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதனைத் தொடர்ந்து எளிமையான இலக்கை நோக்கி களமிறங்கிய நெதர்லாந்து அணி 18 ஓவர்கள் முடிவில் இலக்கை எட்டி முதல் வெற்றியை பதிவு செய்தது. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற ஹிமாலய மகிழா ஜெயவர்தனின் சாதனையை இந்திய வீரர் விராட் கோலி முறியடித்திருக்கிறார். கிரிக்கெட் உலகில் ரன் மிஷின் என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி. சர்வதேச போட்டிகளில் சதங்களையும் சாதனைகளையும் குவித்து வந்த அவர் கடந்த சில ஆண்டுகளாக பெரிய அளவில் ஃபார்மில் இல்லாமல் இருந்தார். இதற்காக பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளாகி வந்தார். இந்நிலையில் ஆசிய கோப்பையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 61 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 122 ரன்களை விளாசி தனது முதல் சர்வதேச சதத்தை பதிவு செய்தார். ஆசிய கோப்பையில் அசத்திய விராட் கோலி அவரது சிறப்பான ஃபார்மை T20 உலகக்கோப்பையிலும் தொடர்ந்து வருகிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் சூப்பர் 12 சுற்றில் 53 பந்துகளில் 82 ரன்களையும் நெதர்லாந்திற்கு எதிராக 62 ரன்களையும் குவித்தார். எனினும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக வெறும் 12 ரன்களை மட்டுமே எடுத்தார். அடிலைடில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் 16 ரன்கள் எடுத்தபோது T20 உலகக்கோப்பையில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார். இதுவரை இந்த சாதனையை இலங்கையின் மகிழா ஜெயவர்தனை வைத்திருந்தார். 31 இன்னிங்ஸில் விளையாடி 1017 ரன்கள் குவித்திருந்த ஜெயவர்தனேவின் சாதனையை வெறும் 23 இன்னிங்ஸில் கடந்துள்ளார் இந்தியாவின் ரன் மெஷின் கோலி. மேலும் இந்த தொடரில் 220 ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் எடுத்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அதிக ரன்கள் என்ற சாதனை பட்டியலில் 965 ரன்களுடன் கிறிஸ் கெயில் 3ஆம் இடத்தில் உள்ளார். 921 ரன்களுடன் ரோஹித் சர்மா 4ஆம் இடத்தில் உள்ளார். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். மட்டுமே எடுத்தார். அடிலைடில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் 16 ரன்கள் எடுத்தபோது T20 உலகக்கோப்பையில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார். இதுவரை இந்த சாதனையை இலங்கையின் மகிழா ஜெயவர்தனை வைத்திருந்தார். 31 இன்னிங்ஸில் விளையாடி 1017 ரன்கள் குவித்திருந்த ஜெயவர்தனேவின் சாதனையை வெறும் 23 இன்னிங்ஸில் கடந்துள்ளார் இந்தியாவின் ரன் மெஷின் கோலி. மேலும் இந்த தொடரில் 220 ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் எடுத்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அதிக ரன்கள் என்ற சாதனை பட்டியலில் 965 ரன்களுடன் கிறிஸ் கெயில் 3ஆம் இடத்தில் உள்ளார். 921 ரன்களுடன் ரோஹித் சர்மா 4ஆம் இடத்தில் உள்ளார். கிரிக்கெட் உலகில் ரன் மிஷின் என்று அழைக்கப்படுபவர் இந்தியாவின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி. சர்வதேச போட்டிகளில் சதங்களையும் சாதனைகளையும் குவித்து வந்த அவர் கடந்த சில ஆண்டுகளாக பெரிய அளவில் ஃபார்மில் இல்லாமல் இருந்தார். இதற்காக பல்வேறு விமர்சனங்களுக்கும் ஆளாகி வந்தார். இந்நிலையில் ஆசிய கோப்பையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 61 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 122 ரன்களை விளாசி தனது முதல் சர்வதேச சதத்தை பதிவு செய்தார். ஆசிய கோப்பையில் அசத்திய விராட் கோலி அவரது சிறப்பான ஃபார்மை T20 உலகக்கோப்பையிலும் தொடர்ந்து வருகிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் சூப்பர் 12 சுற்றில் 53 பந்துகளில் 82 ரன்களையும் நெதர்லாந்திற்கு எதிராக 62 ரன்களையும் குவித்தார். எனினும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக வெறும் 12 ரன்களை மட்டுமே எடுத்தார். அடிலைடில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் 16 ரன்கள் எடுத்தபோது T20 உலகக்கோப்பையில் அதிக ரன்களை குவித்த வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார். இதுவரை இந்த சாதனையை இலங்கையின் மகிழா ஜெயவர்தனை வைத்திருந்தார்.
31 இன்னிங்ஸில் விளையாடி 1017 ரன்கள் குவித்திருந்த ஜெயவர்தனேவின் சாதனையை வெறும் 23 இன்னிங்ஸில் கடந்துள்ளார் இந்தியாவின் ரன் மெஷின் கோலி. மேலும் இந்த தொடரில் 220 ரன்கள் எடுத்து அதிக ரன்கள் எடுத்தவர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார். அதிக ரன்கள் என்ற சாதனை பட்டியலில் 965 ரன்களுடன் கிறிஸ் கெயில் 3ஆம் இடத்தில் உள்ளார். 921 ரன்களுடன் ரோஹித் சர்மா 4ஆம் இடத்தில் உள்ளார். கிரிக்கெட் உலகில் ரன் மெஷின் என்று அழைக்கப்படுபவர்